வணக்கம் மக்களே! நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, வாரந்தோறும் நடக்கிற குன்னத்தூர் ஆட்டுச் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, பக்ரீத் நெருங்கிட்டு வரங்காட்டி, பக்ரீத்துக்கு தேவையான பெரிய பெரிய செம்மறி ஆடுகள், பொட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு நெறையா குவிஞ்சிருக்கு. அதுபோக பெரிய தரத்தில் இருக்கிற வெள்ளாடுகளும் விற்பனைக்கு குவிஞ்சிருக்கு. ஓகே, இந்த வாரம் விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்தரலாம். இந்த சந்தை திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை. திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில அமைஞ்சிருக்கு இந்த குன்னத்தூர். குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இந்த சந்தை நடைபெறும். திருப்பூர்லேருந்து 10ஆம் நம்பர் பஸ் ஏறினோம்னா அழகாக குன்னத்தூருக்கு இறங்கிடலாம். ஓகே, வாங்க நண்பர்களே, அப்படியே வண்டியில் போயிட்டு பதிவை போய் பார்த்துடலாம். இன்றைக்கி விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு தெரியல. வாங்க பதிவுக்கு போவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆடுகள் வரது நிறையவே இருக்குது. கும்முன்னு இறங்கி இருக்கு ஆடுகள் போறாங்க. 2 குட்டியோட ஒரு ஆடு இருக்கு. ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்கிருக்கீங்களா? என்ன ரேட்னா வருது ஒவ்வொன்னா? 11,000 ரூபாய். எத்தனை கிலோ இருக்குண்ணா வெயிட்? இப்போ எப்படி கோயிலுக்கா இல்ல அறுப்புக்கா? ஓ சரி, ஓகே, சரிண்ணா. அறுப்பு கொண்டு வராங்க, அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருப்பு குட்டி நிறைய இறங்கி இருக்குது. கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? யார்கிட்ட கேட்கறதுனே தெரியல. இங்க எல்லாமே ரெஸ்பான்ஸ் இருக்காது, பேச மாட்டாங்க. அதனால அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். அத்தனை வச்சிருக்கிறீங்களா? ஏதோ ஆளுக்கு ஒரு கட்டு கொடுத்தீங்கன்னா கூட எடுக்கலாம். வியாபாரம் எல்லாம் எப்படின்னா போகுது? வியாபாரம் நல்லா விக்குது. எல்லாம் பக்ரீத் சீசன் காட்டி ஓரளவுக்கு நார்மலா போயிட்டு இருக்கு. பக்ரீத் ஒரு வாரம் 2 வாரம் ஆகும். 2 வாரம் ஆகும். அதுக்கு இப்ப பக்ரீத் கடை எல்லாம் பெரிய பெரிய கடை இறங்கி இருக்கு. 70,000 80,000 சொல்றாங்க. அப்பா சரிண்ணா, அப்படியே உள்ள போயிடுவோம். பக்ரீத் கடை நிறைய வந்திருக்கீங்க. நிறைய வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் எப்படி ஒரு கேட்டுடலாம். ஆனா இதெல்லாம் வாங்கிருக்கீங்களா? வீடியோ எடுத்துக்கலாமா? வீடியோ அப்படியே பிடிங்க. யார் பேசுறது? கோயிலுக்கா? கோயில். நாங்க கோயிலுக்கு அவனாசி தாலுக்காவில இருந்து வந்தோம். அவனாசி தாலுக்காவில் 10 ரூபாய் 6 ரூபாய் வாங்கிக்கிறோங்க. கோயில் சார்பா செம்பரி வெள்ளாடு வெள்ளை எல்லாம் கோயில் படத்தாச்சி அம்மனுக்கு செம்பிலி நம்ம மதுரவீரனுக்கு கருப்பாயனுக்கு கருங்கடை கருங்கடை நாம் கொடுக்குறோங்க. வாங்கி கோயில் சிறப்பாக நாங்கள் சந்தைக்கு வந்துக்கிறோம். வாங்கி பரவாயில்லைங்க. ஒரு எல்லாம் நார்மலா விலைதாங்க. ஆனா பரவாயில்லைங்க ரேட்டுக்கெல்லாம் பரவாயில்லைங்க. ஒரு செம்பிளி 3 வாங்கிக்கிறோம். 3 சேர்ந்து 6 12 15 ரூபாய்க்குள்ள முடிச்சுக்குதுங்க. 15. அப்புறம் அது 7,000 ரூபாய்ங்க. அந்த இது விளக்குமாக்குன்னு சொல்லி அதை குட்டி வாங்கிக்கிறோம். விளக்குமாக்குன்னு இது கருப்பேனுக்குங்க. இது 5 ரூபாய் ஆகுதுங்க. அந்த பெரிய கொம்பு கடை. ஆமாங்க ஆமாங்க. இது 10 ரூபா வருதுங்க. 10 ரூபா வருதுங்க. அது அது நம்மளுக்கு தானுங்க. அது 9,200க்கு முடிச்சுங்க. 200க்குங்க. அவங்களுக்கும் நட்டம் இல்லைங்க, நம்மளுக்கும் நட்டம் இல்லை. நம்ம சந்தைக்கு வரோம். வளர்ப்புக்குங்கிறது ஒண்ணு இருக்குதுங்க. ஆனா வளர்ப்புக்காரர் கொடுத்துக்காங்க. நாம வர இன்னைக்கு நம்ம கூலிக்காரருங்க. நாம் வந்துக்கிறோம். வர பொருள் வாங்கணும். நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சது நம்ம ஒரு ரூபா 5 ரூபா 10 ரூபா பின் போனாலுமே சந்தோஷமா நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குதுங்க. வேற கோழி குஞ்சு வாங்கணுங்க. கோயிலுக்கு தான். ஆமாங்க. கோழியெல்லாம் வாங்கினா அது தரமா இல்ல அது சாமி கோயிலுக்குங்க. ஆமாங்க கோயிலுக்கு படத்தாச்சு. இதெல்லாம் 3,000 ரூபா வருதுங்க. ஆமாங்க. கிலோ 500 ரூபாங்கிறாங்க. 450 ரூபாய்க்கு கொடுத்தா பேசி வாங்கணுங்க. ஆனா வாங்கி அது கோயில் குஞ்சுக்கெல்லாம் சந்தோஷங்க. கோயிலுக்காக நாங்க சொந்த இதுக்கு இல்லைங்க. அம்மன் படத்தாசி அம்மனுக்கு சிம்பிளி கருப்பையானுக்கு கருப்பு கிடைக்கும். நாங்க அந்த மாதிரி நல்லா சந்தோஷமா வாங்கிட்டு போங்க சாமி. ரொம்ப சந்தோஷம். நாங்க 10 பேர் மாதிரி வந்துக்கிறோங்க. ஆமாங்க. பூசாரி எல்லாம் கூப்பிட்டு ஊர் தலைவர்கள் இருந்து ஊர் கவுண்டர்ல இருந்து எல்லாம் அனுத்துக்காரு நாங்க ஒருங்கிணைஞ்சு நாங்க அந்த கோயில் திருவிழா நல்லா சிறப்பா பண்றோங்க.
சரி ஓகே. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா 2 ஆடு குட்டியோட, ஒரு ஆடு 2 குட்டியோட வாங்கியிருக்கீங்க. ரெண்டுமே கடா குட்டிங்களாங்க ஐயா? 2 பேரும் 2 பிறவை குட்டி. இந்த ஆடு என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க ஐயா? 15,000 வாங்கணும். 5,000 என்ன ரேட் அவங்க சொன்னாங்க? அது 18 சொன்னாங்க. 18 சொன்னாங்க. விலை பரவாயில்லைங்களா? பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. வளப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? இடைவேளை செஞ்சு வரேன். இடையவளம். வெளிச்சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலையில எப்படி இருக்குங்க ஐயா? வேற சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலை எப்படி இருக்குங்க? வேற சண்டைக்கெல்லாம் போக மாட்டேங்க, இங்கே தான் இது வரும். மட்டும் தான் வர்றது. வந்தா குன்னத்தூர், இன்னும் வேற எங்கேயும் வர்றது இல்ல. சரி ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. அதே மாதிரி கோயிலுக்கு அருமையான கருப்பு சட்டையில ஒரு கடா வாங்கியிருக்காங்க. பாக்குற நல்லா ஜம்முன்னு இருக்கு. இது என்ன ரேட்னா வருது? 13. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 15 சொன்னாங்க. 15 முடிச்சோம். எந்த கோயிலுக்கு வாங்கி போறீங்க? இதெல்லாம் பிரபேஷ் எம்மாமூடி. எம்மாமூடி. சரி சரிங்க. இப்போ கறி எடை இதில் எத்தனை வருண்ணா அவரேஜா? அவரேஜா ஒரு 16 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. 16 கிலோ சொல்லியிருக்காங்க. சரிங்க. வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலை பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சரி ஓகேண்ணா. கர்நாடகா. நீங்களும் கர்நாடகாவா? கர்நாடகால இருந்து வந்திருக்கீங்க. இங்க குன்னத்தூர் சந்தை எப்படி தெரியும்? இங்க எம்எம்டிக்கு வந்திருக்கோம். எம்எம்டிக்கு. எம்எம்டி மலைப்பாளையத்துக்கிட்ட. மலைப்பாளையத்துக்கிட்ட வருஷம் நம்மளுக்கு தெரியும். ஜாத்திரை ஆகுதுல்ல. அதனால இங்க வந்திருக்கீங்க. இப்போ எம்எம்டி எங்க கருப்பராயன் கோயிலுக்கா? கருப்பராயன் அங்காள பரமேஸ்வரி கோயில். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. உங்க பேரு? வேலுமணி. அவரு பேரு? ரவி. ரவி. கர்நாடகால எங்க இருக்கீங்க? பல்லாரி ஹாஸ்பிட்டல். பல்லாரி ஹாஸ்பிட்டல். எம்பி. எம்பி. சரி ஓகே. விஜயநகர ஜில்லா. விஜயநகர ஜில்லா. சரி. ஜனார்தன் ரெட்டி. சரிங்களா? அது தெரியாது. நான் தமிழ்நாட்டு பாடுறே தாண்டது இல்ல. வந்தானா மிஞ்சி மிஞ்சி போனா இது மட்டும் தும்கூர் மட்டும் வந்திருக்கேன். சரி. அது போக பாத்தீங்கன்னா ஆடுகள் வரது நிறையவே இருக்கு. வீடியோ எடுத்துக்கலாமா? வாங்கிருக்கீங்களா? கோயிலுக்கா? வளப்புக்கு? வீட்டுக்கு. எந்த கோயிலுக்கு வாங்கிருக்கீங்க ஜி? கோயிலுக்கு வெட்டுறக்கா இல்ல வீட்டுக்கு வளர்த்துறக்கா? என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க கடை ஒண்ணும்? எத்தனை? 21 சொன்னாங்க. நீங்க வாங்கினது 19 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். விலை பரவாயில்லைங்களா? 2 குட்டியுமே பரவாயில்ல. விலை பரவாயில்ல. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களை காமிக்கலாமா? வேணாம். மங்களத்துல இருந்து வர்றீங்க. சரி ஓகே ஜி. 2 குட்டியும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. விலை கம்மியா பேசிட்டா. அப்படி இதுல பார்த்தோம்னா குடியாட்டு குட்டி, குடியாட்டு கடா. ஆனா இது என்ன ரேட்னா வரும்? நாங்க வாங்கிக்கிறோம். அதனாலதான் கேக்குறேன். 27. 27. 2 கடாயும் சேர்ந்துங்களா? ஆமாங்க. கோயிலுக்கா? கோயிலுக்கு. கோயில் கடா. ரெண்டுமே எத்தனை பல்லுல போட்டிருக்கு? 2 பல்லு முறிக்கல. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்களா? 28 ரூபா சொன்னாங்க. நம்ம 27 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். எப்படி விலை பரவாயில்லைங்களா? பரவாயில்ல, நியாயமான விலை தான். நியாயமான விலை தான். வெளி சந்தைக்கு குன்னத்தூர் சந்தைக்கு ரேட் எப்படிங்க? நாங்க வேற சந்தைக்கெல்லாம் போகல, இன்னைக்கு தான் விற்க வந்துக்கிறோம். கோயில் கட்டுறதுக்காக வாங்குறோம். சரி ஓகே. எங்க இருந்து வரீங்க? நாங்க மானூருக்கு ஊத்துக்குளி பக்கத்துல. எந்த கோயிலுக்கு? இங்க பாப்படி கொண்டு போகணும். பாப்படி கொண்டு வரீங்களா? சரி ஓகே, ரொம்ப நன்றி. அது உங்களுதா? கோயிலுக்கு வாங்கியிருக்கா இல்ல விற்கிறதா? விற்கிறது. இல்ல பெரிய சைஸ் கடை. இது என்ன ரேட்னா வருது? ஆனா இது 35 ரூபா சொன்னாங்கண்ணா. முதல் கடை. ஆமா. நல்ல கறிப்பிடுறதோட இருக்கு. ஆமா ஆமா. காய் அடிச்சது. கடை. அது வந்து 25 சொன்னாங்க. 25 சொல்றீங்க. கருப்பு கடாயி. அது 24 சொல்றேங்க. இது அது 24. சொல்ற ரேட் வந்து பேசின அனுசரிச்சு தருவீங்க? தருவீங்க. வேற சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாங்கண்ணா. அது போல வீட்ல இதுக்கு வீட்டுல இருக்குதாண்ணா. வீட்டுல எத்தனை உருப்படி இருக்குண்ணா? வீட்டுல இன்னும் ஒரு 10 உருப்படியா இருக்குதாண்ணா. நம்பர் இது தர முடியுங்களா? தரேங்கண்ணா. அப்படியே சொல்லிருங்க. 94ங்க 45 53ங்க 67 26ங்க. 26. மாதேஷுங்கண்ணா. ஊர் எந்த ஊருங்க? அத்தானிங்கண்ணா. அங்கே வந்து கூட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாங்கண்ணா. சரி ஓகேண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா. ஆடுகள் வரது ஃபுல்லாகவே இருக்கு. ஆனால் ரெஸ்பான்ஸ் எதுவும் கிடையாது அந்த அளவுக்கு. பெரிய பெரிய தரத்தில் ஆடுகள் வந்திருக்கு. இங்கே கேட்டு பார்ப்போம். இந்த கடை வாங்கிருக்கீங்களா? கோயிலுக்கானா? இல்ல ரேட் டீடைல் மட்டும்தான். வேண்டாம் கோயிலுக்குங்காட்டி வேண்டாங்கிறீங்களா?
சரி ஓகே. அது போக கோயிலுக்கு நிறைய கடாய்கள் வாங்கியிருக்காங்க, அங்கங்க நின்றுருக்காங்க. ஒரு சிலர் வந்து பேசுறாங்க, பேசல. அதனால அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். அடியில பூந்து வந்தோம்னா பெரிய சைஸ் கடை, நல்லா படா சைஸ் இன்னைக்கு கடை போறாங்க. வீடியோ எடுத்துக்கலாங்களா? 2-3 வீடியோ இருக்கு. எல்லாம் பெரிய சைஸ்ல இருக்கிற கடை எல்லாம் நிறைய கொண்டாந்துருப்பீங்களாட்டு இருக்கு. என்ன ரேட்டிங் ஜி வருது? கொம்பு இருக்கிற கடை என்ன ரேட் வருங்க? கொம்பு இருக்கிற கடை நாங்க 35 ரூபா சொன்னாங்க, ஒரு 32 ரூபா வந்தா கொடுத்துருவோம். 32 வந்தா ஆமா. பல்ல எத்தனை பல் போட்டுருக்கீங்க? அது இந்த கொம்பு கடாய் 6 பல்லுங்க. வெள்ளை கடாய் 4 பல்லு. அது 4 பல்லு. ஆமாங்க. இந்த மோள கடாய்ங்க? மோள கடாய் 4 பல்லுங்க. 4 பல்லு. ஆமாங்க. அது போல குட்டி எல்லாம் இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் அறுக்கறக்கு வாங்கி இருக்கறங்க. நீங்க வாங்கிருக்கீங்க? ஆமாங்க. சரி சரி. இந்த மாதிரி பெரிய கடாய் வந்து இது போல கைவசம் வச்சிருக்கீங்களா? இல்லங்க, இப்போதைக்கு இது மட்டும் தான் இருக்குதுங்க. இது தேவரம் கான்டாக்ட் நம்பர் தர முடியுங்களா? கான்டாக்ட் நம்பர் வேண்டாங்க. சாமியார் கசாப் கடை வாய்க்கால் மேடு, அங்க வந்தா வாங்கிக்கலாம். இந்த ஏரியாங்க? மொடச்சூர் கோபிங்க. கோபி பக்கத்துல முடச்சூர்ல சாமியார் கசாப்பு கடை, பெரிய வாய்க்கால் பக்கத்துலங்க. பெரிய வாய்க்கால் அங்க வந்து கேட்டாவே சொல்லிடுவாங்க. ஆமாங்க. சரி ஓகே. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க வந்து கருங்கடாய் எடுத்துட்டு கருங்கடாய் கொம்பு கடாய் எடுத்துட்டு வந்துருக்கிறேன். கொம்பான கடாய் கொண்டு வந்து இது 30,000 வருது. 30,000. ஆமா. வீரட எத்தனை வரும்? கரியட எத்தனை வரும்? உயிரோட எல்லாம் வச்சு பார்க்கல. உயிரோட இன்னும் வச்சு பார்க்கல. அவரேஜா எத்தனை வரும்? கொத்து மதிப்பு ஒரு 50 கிலோக்கு மேல வரும். இந்த மாதிரி பெரிய தரத்துல கடாய்கள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? நம்மகிட்ட இருந்தது 4-5 இருந்தது கொண்டு வந்துட்டோம். இதுல காய் அடிச்ச கடாய்? காய் அடிச்ச கடாய், உடக்கடாய். காய் அடிச்ச கடாய். ஆமா. காய் அடிச்ச கடாய். ஃபைனல் என்ன ரேட்ல கொடுப்பீங்க இத? 35 ரூபாய்னா கொடுத்துடலாம். அப்புறம் சொல்லி 35 ரூபாய்னா அப்புறம் வாங்குறது அப்படி வாங்குறேன், சொல்றது கேளுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கடாய்கள் கருப்பு கடாய்கள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? வெள்ளை கடாயே மேக்சிமம் வாங்குவோம். இப்ப தற்சமயமா கருங்கடாய் கிடைச்சிருக்குது. நம்பர் சொல்லிருங்க. என்னோட நம்பர் 9943181622. தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஒரு 3 கடாய் வேணும் இருக்காரு, கருங்கடாய். வாங்கி தர முடியுங்களா? வாங்கிக்கலாம். நம்பர் அவருக்கு கொடுத்துடலாமா? தாராளமா கொடுத்துடலாம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. செம்பரிகள் வரது இன்னைக்கு அதிகமாவே இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா படா சைஸ்ல ஒரு கடாய் நிக்குது. ஆனா அவரு நம்ம கிட்ட குண்டக மண்டகம் மட்டும் தான் பேசுவாரு. 2 கடாய் இருக்கு, ஆனா கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி பெரிய தரத்துல கடாய்கள் வேணாலும் நம்ம குணத்தில் சந்தைக்கு வந்து வாங்கலாம். நல்ல பெரிய பெரிய சைஸ்ல நிறைய கடாய்கள் வரத்திருக்கு. அங்க பாத்தீங்கன்னா கிராஸ் பீடை சேர்ந்து ஒரு பெரிய கடாய் இருக்கு. ஓலக்கடாய் தான். அந்த கடாய் என்ன ரேட்டா வரும்? 5 ரேஞ்ச் சொல்றீங்க. எத்தனை கிலோ உயிரோட கறியோட வரணும்? உயிரோட 90 கிலோ வரும். எத்தனை? 90 வருங்க. 90 வரும் உயிரோட. பல்லுனா 4 பல்லு. 4 பல்லு. காய் அடிச்ச கடாயா காய் அடிக்காத கடாயா? காய் அடிக்காது. காய் அடிக்காது. இந்த மாதிரி பெரிய சைஸ்ல கடாய்கள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? எத்தனை ரூபாய் கைவசம் வச்சிருப்பீங்க? ஒரு 10 ரூபாய் இருக்கு. 10 ரூபாய் இருக்கு. சரி ஓகே, உங்க நம்பரையும் தர முடியுமா? நம்பர் கொடுங்க. 98 97 88 38 90 97 90 97. அது போக இதெல்லாமே சேல்ஸுக்கு தான். இதெல்லாம் என்ன ரேட் வருமா ஆவரேஜா? ஆவரேஜா 30 ரூபா வரும். 30 ரூபா வரும். 30 ரூபா வரும். சரி 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 ஓகேம்மா, ரொம்ப நன்றி. மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.